கிறிஸ்துவின் சமாதானம் அப்படிங்கிறது நாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு சத்தியமாக அப்படியே இருந்துடக்கூடாது. அது நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிற ஒரு விஷயமாக இருக்கணும்னு சொல்றேன். இப்போ ஆளக்கடவுதுன்னு சொன்னா அந்த வார்த்தையில என்ன அர்த்தம் இருக்குது, அதை எப்படி பவுல் பயன்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, ஒரு நடுவர் அல்லது தீர்ப்பு செய்யக்கூடியவர். நமக்கு நடுவர் அப்படின்னா என்னன்னு தெரியும். ரெண்டு தரப்புக்கு இடையே ஒரு பிரச்சனை ஏற்படுது, இல்லைன்னா ஒரு விஷயத்தை குறித்து அவங்க விவாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுல எது சரி எது தவறு அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு நடுவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த கிறிஸ்துவின் சமாதானம் ஒரு நடுவராக இருந்து உங்களுடைய இருதயங்களில் ஆளுகை செய்யட்டும் அப்படின்னு சொல்றார். நீங்க நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்வதற்கு பலவிதமான எண்ணங்கள் போராடி கொண்டு இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு, யாராச்சும் நம்மளை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோம், உடனே திருப்பி செய் அப்படின்னு என்னுடைய கோபம் பேசுது. இனிமே அந்த மனுஷனோட எந்த ஒரு உறவும் ஒட்டும் வச்சுக்க கூடாது அப்படின்னு என்னுடைய மனக்கசப்பு பேசுது. அவர் எனக்கு இப்படி செய்ததற்கு நான் 100 மடங்கு நான் திருப்பி செய்வேன் பாரு அப்படின்னு பழி வாங்குற எண்ணம் என்னிடத்துல பேசுது. இப்படி பலவிதமான குரல்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே பேசி பேசி அதை நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறப்பெல்லாம், இங்கே கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட சமாதானம் அது என்ன செய்யுதா, ஒரு நடுவரை போல விச ஊதி, இல்லப்பா நீ இப்படி யோசிக்க கூடாது, உன்னுடைய கோபத்திற்கு நீ இடம் கொடுக்க கூடாது, உன்னுடைய பழி வாங்குற எண்ணத்திற்கு நீ இடம் கொடுக்க கூடாது, உன்னுடைய மனக்கசப்புக்கு நீ இடம் கொடுக்க கூடாது, நீ இப்படி சிந்திக்க கூடாது, நீ கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிற, கிறிஸ்துவின் சமாதானம் உனக்குள்ள இருக்குது, அந்த சமாதானத்தின் அடிப்படையில் நீ யோசின்னு சொல்லி இந்த கிறிஸ்துவின் சமாதானம் நடுவாக நின்று தீர்ப்பு வழங்குகிற ஒரு நடுவரை போல செயல்படுகிறது. அந்த கிறிஸ்துவின் சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்னு பவுல் சொல்றார்.